ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்களே ஷாக் ஆவீங்க. ஏன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நிறையா யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டஃப்பான பாஸ்வேர்டு போட்டு செட் பண்ணி வைப்போம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த பர்சனலான அப்ளிகேஷனுக்கு உண்டான பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியாது, யாருமே ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம இருப்போம் இல்லைங்களா. ஆனால் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. அந்த ஃபீச்சரை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் எதெல்லாம் பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சிங்களோ அந்த பாஸ்வேர்டு எல்லாமே ஒரே இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்குங்க. அந்த ஒரே இடத்துல ஸ்டோர் ஆனதை நம்ம எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் ஈஸியாக போய் யார் வேணும்னாலும் பார்க்க முடியுங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க பர்சனலான பாஸ்வேர்டு வச்சு. இப்போ திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் மொபைலை கேட்குறாருன்னா நீங்கள் அந்த மொபைலை கொடுக்குறீங்க. அவரு போய் அந்த செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தாலே ஈஸியாக பார்த்துடலாம். அது ஒரு பாஸ்வேர்டு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் என்னென்ன பாஸ்வேர்டு ஒவ்வொரு யூசர் நேமுக்கும் கொடுத்துருக்கீங்களோ அதையெல்லாம் ஈஸியாக பார்த்துட முடியுங்க, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல். இப்படி ஒரு ஃபீச்சர் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்குது. இதை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஷாக்காக இருக்கும். இது எப்படி நடக்குதுன்னு கேட்டால், நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கிரியேட் பண்ணும் பொழுது அவங்க ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சேவ் இன்டு லாகின்ட்டு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஓகே கொடுப்பீங்க. ஏன்னா அது ஏன் ஓகே கொடுக்குறோம்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே பண்ணும். ஓகே பண்ணுறது எல்லாமே போய் அந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடுங்க. சரிங்களா. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா அப்ளிகேஷனோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்க போறோங்க. அதுவும் எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம எப்படி பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். செகண்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒரு தேர்ட் பர்சன் நம்மளுடைய மொபைலை வாங்கி பார்க்கும் பொழுது நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு இல்லைங்களா. அந்த ஸ்டோர் ஆகிருக்கிறத ஈஸியாக பார்க்க முடியாத மாதிரி எப்படி அதை பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செகண்டாக பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பிளாக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய செக்யூரிட்டி இல்லாமல் அவங்களால யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. முதல்ல யார் வேணும்னாலும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்டாக யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, நம்ம மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மொபைல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தீங்கனாலும் சரி, எல்லா பிராண்ட் மொபைலுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள் இருக்கும், கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கூகுளுக்குள்ளே ஆல் சர்வீசஸ்ன்னு இருக்கும், ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆல் சர்வீசஸ்க்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு பாருங்கள். இதில் ஆட்டோ ஃபில் வித் கூகுள்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பாருங்கள் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர் இருக்கு பாருங்கள், மூணாவதா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறப்போ இப்போ இந்த அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இப்படி ஷோ ஆகுது. மேலே டாப்பில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போது இந்த இடத்துல ரைட் சைடு ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இமெயில் ஐடிக்கு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே என்னென்ன இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இதில் நான் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது இந்த இமெயில் ஐடியில் 2 அப்ளிகேஷனோட பாஸ்வேர்டு இங்கே இருக்குது. நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அத்தனை பாஸ்வேர்டு இங்கே இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்னாப் சாட்டுன்னு இருக்குது, 2 அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்பொழுது உங்கள் பேட்டர்ன் லாக் கேட்கும். பேட்டர்ன் லாக் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுறீங்க. உள்ளே வந்தோன்னே பாருங்கள், உங்களுக்கு யூசர் நேம் மேலே டிஸ்பிளே ஆகுது, கீழே பாஸ்வேர்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே ஆகுதுங்களா. இதில் பக்கத்தில் அந்த ஐ பட்டனுக்கு பார்த்தீங்களா, ஐ மாதிரி கண்ணு மாதிரி பாஸ்வேர்டுங்கிற இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். என்ன பாஸ்வேர்டுங்கிறது கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. இந்த ஐ பட்டனுக்கு இந்த சைடு பாருங்கள், காப்பின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஒரு பேஜ் மாதிரி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது காப்பி.
இப்போ பாருங்கள் காப்பீடுன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த பாஸ்வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டனாவே போதும் ஒரு தேர்ட் பர்சனுக்கு அவருடைய மொபைலில் சேம் இந்த ஸ்னாப் சாட்டுக்குள்ளே போய் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அவர் லாகின் பண்ணிக்கலாம். அப்போ அவர் லாகின் பண்ணார்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாமே அவரும் பார்த்துட்டு இருப்பார். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹேக் தான். அதே மாதிரி தான் இங்கே இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணுறீங்க, என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு இருக்குது, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அவர் காப்பி பண்ணி அவருடைய அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே என்ன யாராருக்கெல்லாம் சேட் பண்ணுறீங்க, யாராருக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாமே அவரும் அங்கே மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ இதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். ஆனால் இது மாதிரி இனிமேல் உங்கள் மொபைலில் வேற ஒரு பர்சன் வாங்கி பார்க்குறாருன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு எல்லாம் போய் பார்க்க முடியாத மாதிரி எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போ ப்ரீவியஸாக வந்த இடத்துல இருப்போம் இல்லைங்களா? இப்போ இதில் பாருங்கள் கடைசியாக ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ப்ரிஃபரன்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னா பேட்டர்ன் லாக் கேட்கும். பேட்டர்ன் லாக் கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே பயோமெட்ரிக்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, செகண்டு அது டிசேபிள் இருக்குது. இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணோம்னா இந்த செட்டிங்ஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா மறுபடியும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ள பேட்டர்ன் லாக் கொடுத்து உள்ளே போனோன்னே ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கும், ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இது தேவையில்லை, சரிங்களா? இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, நான் கொடுத்துக்கிறேன். நான் புதுசாக கொடுக்குறதுனால நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு இங்கே ஃபினிஷ்னு வருது பாருங்கள், ஃபினிஷை கொடுத்துட்றீங்க. அவ்வளோதான். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஓகே, டோட்டலாக இந்த மெனுவிலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இப்போ போன இடத்துக்கே தான் மறுபடியும் போக போகிறோம். கூகுளை கிளிக் பண்ணுங்கள். கூகுளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஆட்டோ ஃபில் வித் கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ரிஃபரன்சஸ்க்குள்ளே போங்க. இந்த ப்ரிஃபரன்சஸ்க்குள்ளே போனீங்கன்னா இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்குறீங்க. இது எனேபிள் ஆகி உள்ளே போகுது. உள்ளே போகிறப்போ இந்த செகண்டாக இருக்குது டிசேபிள் இருந்து இது இப்போ எனேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆத்தென்டிகேட் வித் த பயோமெட்ரிக்ஸ். இது டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கிங்க, செகண்டாக இருக்கிறது. ஓகேங்களா? எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வாங்க. ஒன் ஸ்டெப் வெளியே வந்துட்டு மறுபடியும் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர் மூணாவதாக இருக்கிறதுக்கு போங்க. போயிட்டு இப்போ நம்ம அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்த்தோம், அதனால் மேலே இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜிமெயில் பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனோட பாஸ்வேர்டெல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது. சேம் இந்த ஸ்னாப் சாட்டையே நம்ம முதல்ல போகிறப்போ ஸ்னாப் சாட்டை ஓப்பன் பண்ணுறப்போ உடனே ஓப்பன் ஆகிடுச்சுங்களா, அதே மாதிரி இப்போ ஸ்னாப் சாட்டை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஃபிங்கர் பிரிண்ட் யார், இந்த மொபைலோட ஓனர் யாரோ அவரும் மட்டும்தான் வைக்க முடியும். முதல்ல எப்படி கேட்டது, உங்களுக்கு பேட்டர்ன் லாக் கேட்டது. பேட்டர்ன் லாக் யார் வேணும்னாலும் கொடுக்கலாம், கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த மொபைலோட ஓனர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. இப்போ நான் கொடுக்குறேன், உள்ளே போகுது, பாஸ்வேர்டை பார்க்க முடியுது. இதே இது ஒரு மூணாவது மனுஷன் பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு பாஸ்வேர்டு போகாது, ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு இருக்கிறதுனால. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் இப்படி எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். யாரும் ஈஸியாக போய் பார்க்கவும் முடியாது. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணால் விட்டுட்டிங்கன்னா உங்கள் மொபைலை ஹேக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வேணும்னாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.